இந்த சண்டே எங்கள் சொந்த ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நாங்கள் சாட்டர்டே நைட்டே போயிருந்தோம். காலையிலே எந்திரிச்சோடனே ஹஸ்பண்டும் நானும் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து மட்டன் சிக்கன் வாங்கினாலும் வீட்டில் ஒன்று மட்டன் சாப்பிட மாட்டேங்க, ஒன்று சிக்கன் சாப்பிட மாட்டேங்க. இது வந்து பெரிய தலைவலியாக தான் இருக்கும். சரி நம்ம வாங்குறது வாங்கிடணும்ல, செய்கிறது செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்றது வந்து இப்போ தெரியாது பசங்களுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் வரும்ல, இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. ஆனால் நோ யூஸ், அது தெரிஞ்சு நோ யூஸ். ஏன்னா நம்மளும் அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். காலையிலே பசங்களை வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் போனோம். எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராமம், அதாவது ஒரு 2 பெட்டி கடை இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கறி கடை, சாப்பாடு கடை இந்த மாதிரி இருக்காது. அதுக்கு பக்கத்து ஊர்களுக்கு போனோம். அதே மாதிரி இந்த சிக்கன் வாங்குறதுக்கும் நாங்கள் பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தோம். வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா தயிர், இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். நாங்கள் ஊருக்கு வந்து எப்போமாவது தானே போகிறோம், அதனால் வந்து நான் அந்த பொருள்கள் வாங்கிலாம் ஸ்டாக் பண்ண மாட்டேன். பாத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான்கள் வந்து நான் பக்கத்துலேயே வாங்கிப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் அரிசி வந்து கொஞ்சமாக திரிச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு பெரிய பாக்கெட் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நம்மளுக்கு மீதி வந்துடுச்சு. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா மசாலா ஊறி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சமையல் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீட்டை சுற்றி இருக்கிற செடிகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஏர்லக்கிழங்கு பிடுங்கினால அந்த செடியை பார்க்க போனேன். போன டைம் நான் சொல்லிட்டேன் ஏர்லக்கிழங்கு பறிச்சிட்டேன் அப்படின்னு. சிஸ்டர் அது வந்து காய் இல்லை பறிக்கிறதுக்கு, கிழங்கு அப்படின்னாங்க. ஓகே ஒத்துக்கிறேன், தெரியாமல் விட்டுட்டேன் வாய் தவறி. அந்த கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பில் உள்ள இதை வந்து மறுபடியும் நட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்ன செடின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், இது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி இப்போ தான் வளர்ந்து வருது. நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா சமைக்கிறதுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அதுதான் மிஸ் ஆகும். அதனால் அந்த ஒரு செடியும் வச்சுருக்கோம். முருங்கைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஏர்லக்கிழங்கு செடியை பார்த்தேன். இது எப்போ வச்சோம் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். இந்த செடியை வந்து பிடுங்கி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்லேயே பார்த்துட்டு இருந்தேன். வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை பார்க்குறவங்களுக்கு இதோட பக்குவம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள், இதை பிடுங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மழை வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பொண்ணு வந்து வான்மதிக்கு ஹாப்பி பர்த்டே செல்லும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணு இலக்கியா, உங்களுக்கு ஒரு ஹாய்மா. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.